கோதுமை தோசைன்னா போருன்னு நினைக்கிறீங்களா? இந்த மசாலா கோதுமை தோசையை ஒரு முறை செஞ்சு பாருங்க. சுவை அசத்தலா இருக்கும். ஒரு முறை செஞ்சா மீண்டும் மீண்டும் செய்வீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நளினி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் தினமும் வீட்டில் ஒரே மாதிரியான தோசை சாப்பிட்டுட்டு போர் அடிக்குதா அப்படின்னா இன்னைக்கு கோதுமை மாவில் மசாலா தோசை வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு சேர்த்துட்டு இருக்கேன். அரிசி மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சிக்கலாம். கோதுமை மாவுல இது வரைக்கும் நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா பொடிசா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை மாவுல கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியா பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதக்கிட்டு இதுல சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருசா இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தோசை ஊற்றும் போது இல்லை எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக்கா தோசை உடைய ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சோ செஞ்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் கெட்டியான தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க. வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தோசைன்னா பிளைனா பிடிக்குமா இல்ல மசாலா தோசை பிடிக்குமா? இந்த மசாலா தோசையை யாருக்காக செஞ்சு கொடுக்க போறீங்க? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.